வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சித்தா டாக்டர் சுபத்ரா சதீஷ் அவங்க வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சீரண குடிநீர் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. ரிப்பீட்டடாக ஒரு 5-6 கொஷின்ஸ் இருந்தது. ஸோ அதை வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்டு அவங்க வந்து ரொம்ப நிதானமாக ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் முதல்ல பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேன், அதாவது குக்கிங் வ்ளாகும் இருக்குது, அதோட சேர்ந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி காலையில் என்ன பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் மத்தியானம் 10:30 மணிக்கு என்ன சாப்பிட போகிறேன், மத்தியானம் வந்து இன்னும் நான் எதுவுமே பிளான் பண்ணல. ஸோ என்ன சமைக்க போகிறேங்களேருந்து எல்லாமே வந்து நான் அப்படியே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், டாக்டர் வந்து கொஷின் அண்ட் ஆன்சருக்கு ரொம்ப நிதானமாக பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க. வணக்கம் டாக்டர். சீரண குடிநீர் ஒன்று சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதில் வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஒன்றுனா ஒரு டவுட்ஸ், அவங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிவிடுங்க. ஒரு கேள்வியாக நான் உங்களை கேட்குறேன். சீரண கஷாயம் இதை வந்து குடித்தவங்க, ஏற்கனவே குடித்தவங்க வந்து திரும்பி வந்து குடிக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட மாதிரி சீரண கஷாயத்தை மறுபடியும் எடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. முன்னாடி எடுத்தவங்க 1 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ மறுபடியும் ஒரு தடவை எடுத்துக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி 3 நாள் சீரண கஷாயம், 7 நாள் வந்து புதினா டீ, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் டாக்டர், நீங்கள் வந்து பச்சை மிளகாயை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில் வந்து மிளகு, சீரகம், வெந்தயம் இப்படி நிறைய மருத்துவ குணம் கொண்ட பொருட்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பச்சை மிளகாயை மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன் வந்து பச்சை மிளகாய் வச்சு இந்த சீரண கஷாயத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது வந்து ரசத்தில் கூட நிறைய பொருட்கள் சேருது, ஆனால் இதில் ஒரே 4 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன் இது ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பச்சை மிளகாயில் வந்து சித்த மருத்துவத்தில் அந்த பாடலை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு சிறந்த தீர்வாக பச்சை மிளகாய் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற நவீன ஆய்வோட தரவுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை மிளகாயில் வந்து கேப்சிசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த கேப்சிசின்ங்கிற வேதிப்பொருள் வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷனில் வந்து அந்த உடம்புக்குள்ள வைரஸ் வந்து அதனோட பெருக்கம் ஆகுது பார்த்தீங்களா, அது புரோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு வினை நடக்குது. ஸோ அந்த வைரஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து கொடுக்காம அதை வந்து கட்டுப்படுத்துது. அந்த வைரஸை வந்து திருப்பி வந்து மல்டிப்ளை ஆகாமல் வந்து பச்சை மிளகாயில் இருக்கிற அந்த கேப்சிசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து கண்டிப்பாக அதை வந்து கண்ட்ரோல் படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாயில் வந்து விட்டமின் சியும் சிங்க்கும் அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து மருத்துவத்தில் வந்து COVID-19ங்கிற தொற்றுக்கு வந்து முக்கியமான ஒரு மருந்தாக வந்து விட்டமின் சி மாத்திரைகளையும் துத்தநாக மாத்திரைகளையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது இயற்கையாகவே பச்சை மிளகாயில் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இந்த நோய் தொற்று COVID-19ஓட நோய் தொற்று வந்து நம்ம உடம்புக்குள்ளே வர்றப்ப உடம்புல வந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படிங்கிற லங்ஸில் வந்து ACE2 ரிசெப்டார் அப்படிங்கிற ஒரு என்சைம் மாதிரி ஒரு பொருள் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வைரஸில் இருக்கிற அந்த ஸ்பைக் இருக்குல்ல, அந்த ஸ்பைக் வந்து இது கூட அட்டாச் ஆகி தான் வந்து நம்ம உடம்புல வந்து இருந்து மல்டிப்ளை ஆகி நம்மளோட உடல் உறுப்புகளை வந்து தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பச்சை மிளகாயில் இருக்கிற கேப்சிசின் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ACE2 அப்படிங்கிற ரிசெப்டாரோட அளவை வந்து குறைக்க செய்யுது. அப்படி குறைக்க செய்யறதுனால வந்து நோய் தொற்று வந்து பெருமளவில் தடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்புகிறோம். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாயை சாப்பிட்ட உடனே வந்து பாடியில் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அதாவது இந்த கேப்சிசின் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மூளையில் இருக்கிற தெர்மல் ரெகுலேட்டர் சென்டர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் போய் வினை புரிஞ்சு அந்த இடத்த வந்து இருந்து நம்ம உடம்போட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணுது. யூஸ்வலாக என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நோய் தொற்று இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகிறப்ப பாடியோட டெம்பரேச்சர் வந்து இயற்கையாகவே அதிகமாகி அந்த இன்ஃபெக்ஷனை வந்து உடம்புல இருந்து போக்குறதுக்காக வந்து நம்ம பாடி வந்து ரியாக்ட் ஆகும். அதை வந்து என்னன்னா, இந்த நோய் தொற்று காலங்களில் வந்து பச்சை மிளகாயை எடுத்துக்கிறப்ப இந்த கேப்சிசின் வந்து உடம்போட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணுது. ஸோ நம்ம வந்து ஒரு இன்குபேஷன் பீரியட்ல இருக்கிறோம், ஒரு நோய் தொற்று சூழலில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த பாடியோட டெம்பரேச்சர் நேச்சுரலாகவே ரைஸ் ஆகி பச்சை மிளகாயினால நமக்கு வந்து நோய் தொற்று வராமல் இன்கேஸ் நமக்கு ஏதாவது மைல்டாக இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது போகிற மாதிரி செய்யுது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, குடலில் இருக்கிற அந்த நுண்ணுயிர் தொற்று ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பச்சை மிளகாய் வந்து அந்த இடத்துலையும் வந்து ஆக்ட் பண்ணி அந்த தொற்றை வந்து போக்குறதுக்கான நிறைய செயல்பாடுகள் செய்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற சீரகம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது.
அதுக்கடுத்து மஞ்சள் சேர்த்துறோம். மஞ்சள் அப்படிங்கிறது வந்து நிறைய ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கு, நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. நம்ம சித்த மருத்துவம் அதான் சொல்லுது. உப்பு வந்து ஆபத்தை வந்து போக்குறதுக்கு முக்கியமான பொருளாக வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு சிம்பிளான இந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, என்டையராக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் நோய் தொற்று வந்து பெருமளவில் வந்து குறைக்கப்படுங்கிற நம்புறோம். ஏன்னா இதை வந்து ஒரு உணவுப் பொருளாக நம்ம கொடுக்குறோம். உணவுப் பொருளாக கொடுக்குறப்ப இது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு செய்ய தெரிஞ்ச ஒரு மருந்தாகவும் இருக்கு. அதனால வந்து எளிய மக்கள்ல இருந்து இது எல்லாருமே வந்து அஃபோர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியான மெத்தடாகவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை பெருமளவில் வலியுறுத்தி சொல்லிட்டு வர்றோம். இது நீங்க வந்து மற்ற பொருட்கள், அதாவது வந்து ஏதாவது கஷாயம் சாப்பிட்றீங்க, இல்லை ஏதாவது ஒரு மூலிகை தேநீர் குடிக்கிறீங்க அப்படிங்கன்னா அந்த மாதிரி இது ஒரு உணவுப் பொருளாக எடுத்துக்கோங்க. இது எந்த ஒரு பக்க விளைவும் இருக்காது. அதே மாதிரி நம்ம டெய்லி சாப்பிட்ற பொருள் தான், அதனால எந்த ஒரு பாதகமும் இருக்காது. அப்புறம் வந்து டாக்டர், காமனான ஒரு கேள்வி, அதாவது அலோபதி மருந்து, அப்புறம் வந்து ஹோமியோபதி, ஆயுர்வேதம், சித்தா இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிடும்போது இந்த கஷாயம் வந்து எடுத்துக்கலாமா? இதை வந்து நீங்க மற்ற ஏதாவது ஒரு சித்த மருந்துகளோ ஆங்கில மருந்துகளோ ஏதாவது எடுக்கிறப்ப தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து சாப்பிட்டு இருக்கிற ஒரு மருந்து தானே, பொருள் தானே, உணவு பொருள் தானே. அதனால இது உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற கான்செப்ட்ல உணவே மருந்தா எடுத்துக்கோங்க. இது எந்த ஒரு தப்பும் இருக்காது. அடுத்த கேள்வி வந்து, இதை குடிக்கும்போது, இந்த கஷாயம் குடிக்கும்போது நீங்கள் வந்து பாலே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது பால் சார்ந்த பொருட்கள் எதுவுமே வந்து எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அது ஏன்? ஆமா, இது பச்சை மிளகாயில செய்யற அந்த சீரண கஷாயத்தை எடுத்துக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 3 days வந்து பாலும் பால் பொருட்களும் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா என்னோட மெயின் கான்செப்ட் வந்து ஒரு டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்ப பால் பொருட்கள் அப்படின்னு சொல்றப்ப அது வந்து டைஜஷனை வந்து மந்தப்படுத்தும். அதாவது பால்ல இருக்கிற கெசின் அப்படிங்கிற ஒரு பொருள் என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்கிற டைஜஸ்டிவ் ஃபயரை வந்து குறைக்கும். அதனால வந்து இந்த 3 நாளும் வந்து பால் பொருட்கள் வேண்டாம்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றது அதுக்காக தான். இப்ப காஃபி டீ குடிக்கவே முடியல, அப்படி குடிக்காம இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க பிளாக் காஃபி, கிரீன் டீ ஆர் பிளாக் டீ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பால் இல்லாம எடுத்துக்கோங்க, அதனால தப்பு இல்லை. வேணும்னா நெய் சேர்த்திக்கலாம், மதிய உணவுல நெய் சேர்த்திக்கோங்க. அடுத்த கேள்வி டாக்டர், இந்த கஷாயத்தை வந்து ஒரு 10 நாள் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா இம்யூன் பூஸ்ட், ஏதாவது இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து வேற என்னென்னலாம் எடுத்துக்கலாம்? சிறுநீ கஷாயம், புதினா கஷாயம் தொடர்ந்து 10 நாள் எடுத்துட்டோங்க. அடுத்து வர நாட்கள்ல வந்து உணவுல உளுந்து அதிகமா சேர்த்துக்கோங்க. அதாவது வாரத்துல 2 நாள் உளுந்தங்கஞ்சி, உளுந்து சாதம், இல்லாட்டி உளுந்து பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாரத்துல 2 நாள் எடுத்துக்கோங்க. ஏன் வந்து உளுந்து எடுத்துக்கணும் அப்படின்னா உளுந்து வந்து உடலுக்கு வன்மையை தரும். மேலும் உளுந்துல இருக்கிற கால்சியம், மெக்னீசியம் போன்ற பொருட்கள் வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை தருவதற்கு சிறந்ததாக இருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்க்குறப்ப ரத்த குழாய்களில் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து நல்லபடியாக பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா வச்சிருக்கிறதுக்கு உளுந்து உதவுதும். அது மட்டும் இல்லாமல் இது எலும்பையும் உடலையும் வந்து வன்மை பெற வைக்கிறது. அதனால வந்து வாரத்தில் 2 நாள் கட்டாயமாக உளுந்து எடுத்துக்கோங்க. அதுக்காக உளுந்து எடுக்கிறேன்னு இட்லி தோசை மாதிரி எடுத்துக்க வேண்டாம். உளுந்து வேக வச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி உளுந்து ரெசிபிஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து உடம்புக்கு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க. சீரணமாகிறதுக்கு கடுமையான இருக்கிற எந்த விதமான உணவுப் பொருட்களையும் எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, புதினா தண்ணி நீங்கள் குடிக்க சொல்லியிருக்கீங்க, பட் நிறைய ஊர்களில் வந்து புதினா வந்து கிடைக்கவே இல்லையா, அப்போ வந்து அதுக்கு ஆல்டர்னேட் வேறு என்ன எடுத்துக்கலாம் டாக்டர்? ஆமாம், சில இடங்களில் வந்து புதினா கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பச்சை மிளகாயை வந்து உணவில் சேர்த்திக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயமும் உணவில் சேர்த்திட்டே வாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு இன்னொரு மாற்று முறையாக கரிஞ்சீரகம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 1 ஸ்பூன் கரிஞ்சீரகத்தை 1 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருங்க. அதாவது கொத்தமல்லி காஃபி எப்படி கொதிக்க வைப்போம் அந்த மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அது கூட ஒரு 50 ml இஞ்சி சாறு கலந்து தினமும் குடிச்சிடுவாங்க. அதுவும் வந்து சிறந்த முறையில் வந்து நோய் தடுப்பாக இருக்கும். அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி டாக்டர், அல்சர் பேஷண்ட் வந்து இந்த சீரண கஷாயம் வந்து குடிக்கலாமா? ஆமாம், எங்ககிட்ட அதிகமாக கேட்குற கேள்வியும் இதுதான். அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, அல்சர் இருக்குது, பச்சை மிளகாய் எடுத்துக்கலாமா, தொந்தரவு பண்ணாதா அப்படிங்கிறாங்க. தாராளமாக எடுத்துக்கலாம். நாங்கள் இது வரைக்கும் நிறைய அல்சர் பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். அவங்களோட அல்சரோட அளவு, அதனோட தீவிரம் வந்து குறைஞ்சி தான் இருக்குது. இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. தாராளமாக அல்சர் பேஷண்ட் வந்து சீரண கஷாயத்தை எடுத்துக்கலாம். நம்ம வியூவர்ஸ் கேட்ட அத்தனை கேள்வி, அதாவது அவங்க கேட்ட அத்தனை டவுட்டையும் நீங்கள் அழகாக ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச்.
இன்றைக்கி வந்து சிம்பிள் சமையல் தான். பூசணிக்காய் கூட்டு எப்பயும் போல் தான். பூசணிக்காய் கூட்டில் வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பருப்பை மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சுக்கணும். பாதி வெந்ததுக்கப்புறமா பூசணிக்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுவும் வந்து வேக வச்சுக்கணும். இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்குன்னு பெருசாக காய் எதுவும் பண்ணல நான். ஏன்னா கூட்டு தான் மெயினே, பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அதுதான், தொட்டுக்கிறதுக்கும் அதுதான் பண்ணியிருக்கேன். அதனால் வடை மட்டும் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து குழம்பு கருவடாம் பொரிச்சிருக்கேன். அது எதுக்குன்னா நம்ம கூட்டில் வந்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு குழம்பு கருவடாம் பொரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து முறுக்கு வடை அதெல்லாம் போடுவோம் இல்லையா, அப்புறம் அப்பளம், அந்த அரிசி அப்பளமும் சேர்த்து பொரிச்சிருக்கேன். ஸோ அதை பொரிச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் கூட்டுக்கு வந்து பச்சை மிளகா, அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் தேங்காய், இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். நம்ம பாருங்க அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ கூட்டில் வந்து காய் நல்லா வெந்தெடுத்து இப்போ அரைச்ச விடுதியும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் மேலாக வந்து என்ன பண்ணேன்னா கரிமா பொடி ஒரு 2 ஸ்பூன் கரிமா பொடி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டேன். தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். நாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு கொதி விட்டோம். ஸோ மேலாக இப்போ நல்ல ஒரு கொதி வந்துடுது. மேலாக பச்சை தேங்காய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்புறம் இப்போ வந்து இழுப்பக்கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிக்கலாம் கூட்டுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கூட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு கருவடா, அதை வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுருவோம். இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குழம்பு கருவடாவை சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பூசணிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுது. நிக்கிலுக்கு வந்து திடீர்னு வறுத்த வேர்க்கடலை சாப்பிடணும்னு ஆசை வந்துடுது. அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அவங்க அப்பா வந்து வேர்க்கடலை வறுத்துன்னு இருக்கார். இந்த வறுத்த வேர்க்கடலையில் வந்து நல்லா வந்து வெல்லமும் நெய்யும் விட்டு சாப்பிட்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாரும் சாப்பிட்லைன்னா அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அதை. இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் மைதா ரொட்டி சம்பல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. நான் வந்து ஒரு 3 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு தேங்காய் துருவி போட்டிருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைறோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் தலான்னு பிசைஞ்சிக்கணும். இதை பாருங்க, இந்த மாதிரி தலான்னு பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். தொட்டுக்கிறது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மைதா ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்கு சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து தேங்காய், ஒரு 3 சின்ன வெங்காயம், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், உப்பு, இவ்வளோ தான் தேவை. நல்லா 1 கப்பு தேங்காய், ஏன்னா தொட்டுக்கிறதுக்கு அது மட்டும்தான், அதனால் கொஞ்சம் கூடவே அரைச்சிக்கலாம். நம்ம நல்லா 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 3 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி பவுடர், நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். உப்பு, தேவையான அளவு உப்பு. இதை வந்து மிக்சியில் விப்பரில் ஒரே ஒரு ஓட்டுனா போதும். இந்த சம்பல் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அம்மியில் வச்சு அரைப்பாங்க. அதாவது வரமிளகாயும் உப்பையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெங்காயத்தை வச்சு அப்படி நைட்டாக சதைச்சிப்பாங்க. அவ்வளோதான், லைட்டாக நசுக்கிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் தேங்காயை போட்டு ஒரு இழு, இந்த வாட்டி ஒரு இழு இழுத்துட்டு அப்படியே கையில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து சம்பல் பண்ணணும். நீங்கள் வந்து
அம்மி இருந்ததுன்னா வீட்டில் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட இப்போ அம்மி கிடையாது, அதனால நான் வந்து மிக்சியில் வந்து ஈஸியாக டக்குன்னு ஒரு ஓட்டு ஓட்டுற மாதிரி சொல்லிவிட்டு அது மாதிரி பண்ணிவிடுவோம். நம்ம பாருங்கள், மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம். இந்த பாத்திரத்தில் போட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து காரம் வேணும்னா காரம் போட்டுக்கலாம், உப்பு வேணும்னாலும் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தேங்காய் வேணும்னாலும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சேர்க்குறதுலாம் நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணால் போதும், மிக்சியில் யூஸ் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிராக இருக்கணும். இதுதான் தொட்டுக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் கல் போட்டிருக்கேன். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு தான் நம்ம வாக்கணும். நான் தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் கொஞ்சம். இங்கே பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்ச மாவு. இது எப்படி எடுத்துக்கணுன்னா கையில் வந்து தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு ஒரு உருண்டை குடி முட்டை மெல்லிசாக தட்டணும். நாம் அடுப்பில் அந்த கல்லே தட்ட முடியும்னா தட்டலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு வாழை இலையில் தட்டிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வேக விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நல்லா வேகும் உள்ளெல்லாம். ஸோ ட்ரெடிஷ்னலான மெத்தடில் இப்படி பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து தட்டை வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சப்பாத்தி மாவு விடுவோம் இல்லையா, ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க, மாவில் துவச்சுன்ட்டு அதே மாதிரி இட்டுடலாம். நம்ம நல்லா மெல்லிசாக இட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசாக இட்டுடலாம். இது ஈஸியாக இருந்தால் இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட மெத்தடு. பட் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கல்லில் தட்டி தான் பண்ணணும். அப்படி கல்லில் தட்ட வரலைன்னா, கல்லிலே வச்சு தட்ட வரலைன்னா நீங்கள் வந்து வாழை இலையில் தட்டி போட்டுக்கலாம். இந்த மைதா ரொட்டி வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ். என்னென்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா நைட் டின்னருக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க இதை. அவ்வளோதான் ரொட்டி. மைதா ரொட்டி நல்லா வெந்துடுத்து எடுத்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் இருக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா ரொட்டியும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த சம்மல் வந்து இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மைதா ரொட்டியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சொதி கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், மைதா ரொட்டிக்கு சம்மல் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் சாம்பார் கூட நல்லாயிருக்கும், அதையே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மைதா ரொட்டி வந்து தட்டி சாப்பிட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு, இட்டு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு. தட்ட முடியாதவங்களுக்காக தான் இந்த இட்ற மெத்தட் சொன்னது. பட் தட்டி சாப்பிடுங்க, அது ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தட்டி சாப்பிடும்போது அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். டாக்டரோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி குக்கிங் வ்ளாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த குக்கிங் வ்ளாகில் வந்து நம்ம வந்து தேங்காய் ரொட்டியும் சம்மலும் பண்ணோம். இந்த சம்பல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதாவது இஞ்சி போட்டுக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அதில் சில பேர் வந்து லெமன் போடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அந்த சம்மலோடு சாப்பிடும்போது
அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த vlogல சந்திக்கிறேன்.